ஆர்சிசி ரீஜனல் கேப்சர் சென்டர் அவங்க ரிப்போர்ட் தான் அது. எல்லாருமே இதுல எதுவும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்க. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. நோயாளி மரணத்தை தழுவுறதுக்கு தயாரா இருக்கணுமா? யார் அந்த நோயாளி? என்ன குரு சொல்றீங்க? என் கதை முடிய போதுப்பா. கர்த்தர் என்ன கூப்பிடுறாரு. எனக்காக நீ ஒரு சவப்பெட்டி பண்ணி சர்ச் ஹால்ல வச்சிரு. சிகிச்சை எதுவும்? சிகிச்சைக்காகலாம் எதுவும் செலவு பண்ண வேண்டாம். அப்படியே செலவு பண்றதா இருந்தா என் சடங்கு செலவுக்கு வச்சுக்க. இதான் என் முடிவு. என் சொந்தக்காரங்களுக்கு சொன்னா என்ன டெல்லிக்கோ இல்ல வெளிநாட்டுக்கோ சிகிச்சைக்காக கூட்டிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இதுலயாவது மத்தவங்க சொல்றத கொஞ்சம் கேட்கலாம்ல. இல்ல, முக்கியமா இத சொல்றதுக்கு உனக்கு அருகதை இல்ல. ஆமா இல்ல. எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் சொல்றீங்க? என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? அதுக்கு காரணம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாவப்பட்ட குழந்தைய உன் வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு நான் அனுப்பி வச்சேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே என்கிட்ட சொன்ன. நீ அந்த குழந்தைய தத்து கொடுக்க அனுமதிச்சது எந்த உரிமையிலன்னு சொல்லு. அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும்னு நினைச்சேன். ஓஹோ, அப்படின்னா அது உன் சொந்த குழந்தையா இருந்தா இந்த மாதிரி வேற ஒருத்தருக்கு தத்து கொடுக்க நீ ஒத்துக்கிட்டு இருப்பியா? சொல்லு. ஊர்ல எவ்வளவு பேர் பணம் காசோட இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தத்து கொடுத்துருவியா? கொடுத்தாலும் கொடுத்துருப்பேன். சொல்ல முடியாது. நீ கொடுத்தாலும் கொடுப்ப. நீ செய்வடா. உனக்கு உனக்கு வெளியே தாண்டா மனுஷன் உருவம். உள்ள இருக்கிறதெல்லாம் கேடுகட்ட சைத்தானோட குணம். உனக்கு ஞாபகம் இருக்கா ஷர்மிலான்னு ஒரு அப்பாவி பொண்ணை பத்தி? ஞாபகம் இருக்கு. 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவோட அவ இந்த ஊரை விட்டு வடக்கு பக்கம் போயிட்டா. அவ சும்மா போகல. உன்னை காதலிச்ச பாவத்துக்காக உன்னுடைய வாரிசையும் சுமந்துகிட்டு தான் அவ இங்கிருந்து போனா. அந்த குழந்தைய தான் நீ இப்ப தத்து கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிருக்க. மகாபாவி, உன்னோட குழந்தைடா அவ. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஷர்மிளா இறந்துட்டா. அவங்க அப்பா அம்மாவும் தான் இந்த குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்தாங்க. நீ அதை பாசமா வளர்க்கும் போது அந்த குழந்தை முகத்தை பார்த்து பார்த்தாவது நீ மனுஷனா மாறுவேன்னு நினைச்ச. அன்னைக்கே நான் இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமும் நான் உங்ககிட்ட இதை சொல்லாம விட்டேன்னா இதுக்கப்புறம் எப்பவுமே சொல்ல முடியாம போயிடும். போடா, என் கடமையை நான் முடிச்சுட்டேன். கொஞ்ச நேரம் நீ இப்படியே உட்காருமா. உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரியாத ராச்சலம், யாரும் சொல்லவும் இல்லை. நீ இன்னொருத்தரோட பொருள் தானே இவ்வளவு நாளா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க அம்மாவும் இந்த ஊர்க்காரங்களும் நான் மனசாட்சியே இல்லாத மிருகம் நினைச்சு எல்லா விஷயத்திலும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. உண்மை அது இல்லம்மா. அவளை நான் ஏமாத்தினேன், அது உண்மை. எந்த சொந்தமும் இல்லாம பொறுக்கித்தரமா அலைஞ்சுக்கிட்டு இருந்த இந்த சண்முகனை மனுஷனாக்குனது உங்க அம்மா தான். என்ன செஞ்சாலும் இவன் திருந்த மாட்டாங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அம்மா இங்கிருந்து போனாங்க. என்னைக்காவது அவ திரும்பி வருவான்னு நினைச்சேன். வரல. நாள்பட நானும் அவளை மறந்துட்டேன். அவ போறதுக்கு முன்னாடியும் போனதுக்கு அப்புறமும் கூட அவ கர்ப்பமா இருந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. தெரிஞ்சிருந்தா போக விட்டுருக்க மாட்டேன். அவகிட்ட பேசவோ அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவோ எனக்கு வாய்ப்பில்லை. கவலைப்படாதீங்க பாரு, உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கேட்டிருந்தா கூட என் வேதனையில பாதி குறைச்சிருக்கும். ஆனா அந்த கடவுள் உன்னை ஊமையால படைச்சிட்டா. எல்லாம் நான் செஞ்ச பாவம். எத்தனை பேரோட கண்ணீருக்கு ரத்தத்துக்கு நான் காரணமா இருந்திருப்பேன். இனிமே உனக்கு நான் இருக்கிறேன்டா. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன். ஒரு ராஜகுமாரி மாதிரி உங்க அம்மாவுடைய ஆசை பூர்த்தி செய்வேன். இனி இந்த சண்முகம் மனுஷனா தான் வாழ்வான். அப்பா உனக்கு ஒரு முத்தம் கொடுக்கட்டா? அப்பாவுக்கு தாமா? தா.
இதோ இங்க. ஹ. வா வா செல்லம். இன்னைக்கு 5வது நாள். அவரை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கல. ஒரு தடவை அவரை நேர்ல பார்த்தா கூட போதும். பாவம், நெஞ்சு வலிக்கார மனுஷன். மாத்திரை மருந்து சாப்பிட கூட முடியாம சார் நினைச்ச போது ஏதாவது செய்யலாம். Commissioner here. What? What do you mean? My God. நான் உடனே அங்கே வரேன். I'm coming. சண்முகன், சார் பிஸியா இல்லைனா நான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அசோக கொலை பண்ணான்னு ஒரு வெளியூர்காரனை பிடிச்சி வச்சிருக்கீங்களே, அவன் நிரபராதி சார். அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களோட விளையாட்டு சார் இதெல்லாம். அதை நான் அப்புறமா சொல்றேன். அவனை ஜாமீன்ல எடுக்கணும் சார். அவன் ரிமாண்ட்ல இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணாம இருந்தா போதும். அவனை ஜாமீன்ல எடுத்துடலாம். அவன் பொண்டாட்டி டெய்லி வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்கா சார். பாவம் சார். சண்முகன், இப்போ உங்க எல்லாருக்கும் திருப்தியா? உங்களெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? ட்ரைனிங் காலேஜில் உங்க ஆபீசர்ஸ் இதை தானே சொல்லி தராங்க. காலம் செய்யற கோலத்தினால உங்ககிட்ட மாற்ற அப்பாவி ஆளுங்களை அடிச்சு உதைச்சு கொன்னு பாடலை ஏத்த தானே சொல்லி தராங்க. குண்டாஸ் வேற எங்கேயும் இல்ல. ஜெயிலுக்குள்ளதான் இருக்காங்க. கூலிப்படையை பார்த்திருக்கீங்களா? கைக்கு தனியா, காலுக்கு தனியா, தலைக்கு தனியான உடம்புல இருக்கிற பார்த்து எல்லாத்துக்கும் ரேட் போட்டு கேட்கறவனுக்கு வெட்டி சப்ளை செய்வாருங்க. அவங்கள பிடிக்க முடியாது. முன்னாடி போய் நிக்க முடியாது. நின்னா தூக்கிடுவானுங்களே. ஸ்கெட்ச் போட்டு தலையை தனியா கட்டிடுவானுங்க. ஊரை விட்டு வீட்டை விட்டு சம்பாதிக்கிறதுக்காக வந்தவன் வேர்வை சிந்தாம ஏசியில உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம ஊர் ஆளுங்களுக்கு அவங்க செய்யற குற்றங்களுக்கு பழிப்போட இந்த மாதிரி ஒரு ஆள் தேவைப்படல. இவனை அடிச்சு கொண்டதுனால எந்த கோட்டையாடா நீங்க பிடிக்க போறீங்க? டெய்லி என் வீட்டுல வந்து அழுதுகிட்டு இருக்கான் இவனுடைய பொண்டாட்டி. எந்த புறம்போக்கட அவனுக்கு பதில் சொல்ல போறீங்க? சண்முகன், இனி நம்ம என்ன செய்ய போறோம்? சார் ஒன்னும் பயப்பட வேண்டாம். யார் தொப்பியும் நட்சத்திரமும் பறி போகாது. அவன் ஒரு ஏழை தொழிலாளி. அவன் சாவுக்காக எந்த அரசியல் கட்சியும் வந்து இங்க கொடி பிடிக்க போறதில்ல. தூக்கிட்டு போய் எந்த சுடுகாட்டையாவது நெருப்ப வச்சு கொளுத்துக்கடா.
more updates, like, comment, subscribe to our channel.